ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன் நாலேஜ் இருந்தால் போதும், இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப்ஸ் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம மொபைல் மூலமாக பண்ணக்கூடிய ஒரு ஜாபுங்க, லைஃப் டைம் ஜாபுன்னு சொல்கிறாங்க. இந்த ஜாப்ஸ்க்கு வந்துட்டு உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சோஷியல் மீடியாஸ் அக்கௌண்ட் இருந்தால் போதும், நீங்களும் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு தகுதியானவங்க. இதில் வந்துட்டு நிறைய கற்றுக்கலாம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் பற்றி நம்ம நிறைய கற்றுக்கலாம். லேர்ன் பண்ணுறதுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்துட்டு கண்டென்ட்டாவோ இல்லை இன்ஃப்ளூயன்சராகவோ இல்லை சோஷியல் மீடியா மார்க்கெட்டாவோ இந்த மாதிரி வேரியஸ் ஜாப்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஈஸியாக கம்மியான டைமில் நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஜாப்ஸாக வந்து இது இருக்குது. இந்த கம்பெனியில் வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு பொருளுக்கோ இல்லை ஆப்ஸ்க்கோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்க்கோ வந்துட்டு நம்ம விளம்பரப்படுத்தணும். அதுதான் முக்கியமான நோக்கம். அப்புறம் அது மூலமா சேல்ஸ் நடக்கணும். இதன் மூலமாக மக்கள் வந்துட்டு அவங்க ஒரு பிராண்டை வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு நம்ம பிராண்ட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக வந்துட்டு நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. நம்மளே சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை சொந்தமாக இது பண்ணுறதுக்கோ வந்து இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் வீவர்ஸ், ஹலோ டு எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தோன்னா கொத்தவரங்காய். இங்கிலீஷில் வந்து இதுக்கு பேர் கிளஸ்டர் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு காய் தான். இது வந்துட்டு கசப்புத்தன்மை கொஞ்சம் இருக்கிறதால நிறைய பேர் எடுக்க சங்கடப்படுவாங்க. ஆனால் இந்த கசப்பு தன்மை தான் உடம்புல இருக்க பல நச்சுக்களை நீக்கி உடம்பு ஆரோக்கியத்துக்கு வந்து பயன்படுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் இதை சாப்பிடாம விட மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காயில். இந்த காய் வந்துட்டு புரட்டாசி மாதம் இந்த மழை சீசனில் வந்து அதிகமாக கிடைக்கும். சீசனல் ஃபுட்டு வந்து உடம்புக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் பண்ணும். ஸோ இந்த கொத்தவரங்காய் வந்துட்டு பெருமாளுக்கு படைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. பெருமாளுக்கு நம்ம புரட்டாசி மாதம் கும்பிட்டானவே கண்டிப்பாக இந்த காய் வந்து படைப்பாங்க. எல்லா பழங்களும் எல்லா நெய்வேத்தியமும் வைக்கும்போது கண்டிப்பாக இந்த காயும் ஒன்றா இருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் வந்து நிறைய பேர் வந்துட்டு நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறப்ப நிறைய பேர் விரதமும் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் உடம்புக்கு வந்துட்டு ஈடு கட்டுறதுக்காக இந்த காயில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. அதனால தான் புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜுக்கு அடுத்தபடியாக இந்த காய் வந்து எல்லாம் ரெகுலராக எடுக்கலாம். விட்டமின் ஏ, பி, சி, கே, அப்புறம் விட்டமின்ஸு, அயனு, ஃபோலிக் ஆசிடு, பொட்டாசியம், கால்சியம், இப்படி எல்லா விட்டமின்ஸுமே வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் நரம்பு மண்டலத்துக்காகவும் இல்லை சுகர் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கும்போது சுகர் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து இது சாப்பிடும்போது ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. பிளட் இல்லாதவங்க இதை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பிளட் கண்டென்ட் வந்து அதிகமாக ஆகும்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதால இது பயப்படாமல் எடுத்துக்கலாம். இரும்பு சத்துக்கு அப்புறமா அவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த காய் வந்துட்டு ஜூஸ் போட்டும் எடுத்துக்கலாம், இல்லை பொரியலாகவும் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலுமே வந்துட்டு அதோட பெனிஃபிட்ஸ் வந்து குறையாது. நிறைய பேர் வந்து ஜூஸாக போட்டு எடுப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த பருப்பு குழம்புல போட்டு சாப்பிடுவாங்க. எப்படி எடுத்துக்கிட்டாலுமே அந்த காய் வந்துட்டு ஃபைபர் கண்டென்ட்டுங்க. அந்த நார்ச்சத்து வந்து எப்போவுமே உடம்பை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நார்ச்சத்து வந்து யூஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொத்தவரங்காய் வந்துட்டு விட்டுறாதீங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கிற தன்மை இருக்கிறதால அவ்வளோ வரப்பிரசாதங்க. நம்ம எல்லாருக்குமே கெட்ட கொழுப்பை வந்துட்டு கம்மி பண்ணி இது பண்ணிடும். அப்புறம் இதில்
பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹைப்போகிளைசமிக் ஹைப்போஇபிக் இருக்கிறதால ரத்த கொதிப்பை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆனாவே நம்ம உடம்புல வந்துட்டு முக்கால்வாசி ப்ராப்ளம் க்யூர் ஆகிடுங்க. ஏன்னா அந்த உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைச்சாவே கெட்ட இதெல்லாம் வெளியேற்றிடும். அப்புறம் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி விட்டமின்ஸ் அதிகமாக இருந்தாலும் எந்த ஒரு நோயும் நம்மளை தாக்காது. நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கொத்தவரங்காய் வந்து யூஸ் பண்ணுது. செரிமான ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த சுகர் இருக்கிறவங்க இது ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இதில் ஊட்டச்சத்துன்னு பார்த்தோம்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே எடுக்கலாம். அப்படி எந்த ஒரு சளி பிடிக்கும் அப்படின்ற ஒரு இது தவிர நிறைய பேர் இது சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எடுக்க வேண்டிய முறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம். அப்புறம் ரத்த ஓட்டத்தை சீராக்க கொத்தவரங்காய் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே நார்மலைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரெஷரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. வெயிட் லாஸ் செய்யணும் அப்படின்றவங்க இது ரெகுலராக எடுக்கலாம். அப்புறம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கொத்தவரங்காய் வந்து ஈஸியாக ரொம்பவே கம்மியான விலையில் சந்தையில் கிடைக்கக்கூடியது. இது நல்லா சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி.